Daily. Taste the Daily. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. கமல் அப்போ வந்து டாப் ஸ்டார் ஏஆர் ரஹ்மான் அப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் சேர்ந்தது. படமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அன்னைக்கு இருந்த சில ஊழல்களை எடுத்து சொன்னார், அதை இருந்தது. இன்னைக்கு அந்த ஊழலை திருப்பி எடுத்தால் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு இருக்கிற ஊழல்களை வச்சு எடுத்துருந்தாருன்னா காலத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா ஓடும். என்ன 10 வருஷமாக எடுத்துக்கிட்டு கமல் அப்படி கையை வச்சு கொண்டு விட்டார், அவ்வளோதான். இப்போ உங்களாட்ட நாங்கள் வந்து சீரியஸாக பார்க்கல, அடிச்சா வச்சு போட்டோம், அவ்வளோதான். துப்பாக்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் தேவைப்படலைங்க. அதெல்லாம் அந்த காலம் கத்தி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டெப் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு துப்பாக்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் கலரி போயிட்டுலாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது? வர்மக்கலை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போடும்போது ஒரு மாதம் அந்த ரிலீஸுக்கு அது தேவைப்படும். கேஸ் போடுறதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது. ஏன்னா அந்த படத்துக்கு அது ஒரு விளம்பரம். இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்களா, இந்தியன் படத்தை பற்றி கேட்டீங்கல்ல, இந்த கேஸ் போடுறதுனா எப்படி கேட்டிருப்பீங்க? நீங்கள் பேசுகிறது இந்த படத்துக்கு விளம்பரம் தானே, இலவசமாக பண்ணிட்டு இருக்கீங்க. வர்மக்கலைங்கிறது சண்டை போடுறதுக்கான கலை. அது ஆரோக்கியத்தை காப்பாற்றுன்னு யார் சொன்னாங்க? களரி பயிற்று, வர்மக்கலை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது. இப்போ நம்ம யார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது? களரி பயிற்று இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. கேரளாவில் தான் இப்போ வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போ வந்து தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரும் உச்ச நட்சத்திரமான கமலஹாசன் அவர்கள் இந்தியன் 1 அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரும் வெற்றி சொல்லப்போனால் அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த இந்தியன் 2 வெளியாகுது. இதில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து வர்மக்கலைங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ கோர்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க, வர்மக்கலை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், வர்மக்கலைனா என்ன? அது கேஸ் போடுறதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். ஏன்னா அந்த படத்துக்கு அது ஒரு விளம்பரம். இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்களா, இந்தியன் படத்தை பற்றி கேட்டிங்கல்ல, அந்த கேஸ் போடலாம் எப்படி கேட்டிருப்பீங்க? அதுக்காக வருது. பல விஷயங்கள் இருக்கும். அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மத்தியில் கிசு அப்படி ஒரு செய்தி போட்டாக்கா அதை வச்சுட்டு ஒரு 2 மாதம் படம் வர்றதுக்கு முன்னாடி அதை கிளப்பி விட்ருவாங்க. அதை வச்சுட்டு 2 மாதம் அந்த செய்தியெல்லாம் வரும், படத்துக்கு விளம்பரம். நம்ம பெண்களுக்கெல்லாம் அது மாதிரி சொல்லிட்டா போதாதா, அந்த சீனில் பற்றியா அந்த கிசு மாதிரியே நடந்து பற்றியா படத்துக்கு விளம்பரத்துக்கு அதெல்லாம் முக்கியம். அப்புறம் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, இந்த கதையினுடைய ஒரிஜினல் வந்து நான் எழுதி இது கதையை திருடி விட்டாருன்னு ஒரு கதாசிரியர் கேஸ் போடுவார். அதை வச்சுட்டு 1 மாதம் இது ப்ரோமோவுக்கு இதெல்லாம் தேவை. அதனால் வர்மக்கலை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போடும்போது 1 மாதம் அந்த ரிலீஸுக்கு அது தேவைப்படும். வர்மக்கலை பற்றி இந்தியனை பற்றி செய்திகள் தினம் போடுவீங்க, படத்துக்கான ப்ரோமோ. அதுக்காக அந்த டெக்னிக்காக பண்ணுறோம். இப்போ இந்த விளம்பரம் வந்து வருவதன் மூலமாக வந்து எந்த அளவுக்கு சார் லாபம் பார்க்க? ஏன்னா நிறைய இந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸ் வெளில வரும்போதே வந்து இது அப்போல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ட்ரைலர் வெளியானதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெருசாக அதை பேசுகிறாங்க. படம் வந்து 12ஆம் தேதி வெளியாக போகுது. நீங்கள் பேசுகிறது இந்த படத்துக்கு விளம்பரம் தானே, அது நீங்கள் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு என்ன? இந்த வர்மக்கலையால் வந்து ஏதாச்சும் மனிதர்களை கொல்ற அளவுக்கு அது சக்தி இருக்குதா சார்? களரி பயிற்று, வர்மக்கலை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நம்ம யாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதில் நிறையா இருக்குது. அதெல்லாம் உண்டு, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். சரி, இந்த வர்மக்கலைங்கிறது வந்து இந்தியாவை பேஸ் பண்ண ஒரு விஷயமா சார்? ஏன்னா நிறைய கேரளா தான் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் வர்மக்கலைங்கிறது இந்த தற்காப்பு கலை பூராமே தற்கொலை தான் இருக்குது. சிலம்போ இது எல்லாமே இங்கே தான். களரி பயிற்று இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. கேரளாவில் தான் இப்போ வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் போனீங்கன்னா கன்னியாகுமரி இந்த பக்கத்தில் தான் அதெல்லாம் இருக்கும், கேரளா பார்டர். மற்ற இடத்துல துப்பாக்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் தேவைப்படலைங்க. ரேடியஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்குங்கிற ஒரு படம், ஹீரோ வந்து இது வருவான், அவனை துரத்திக்கிட்டு வருவாங்க, வந்துட்டு வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. நின்றுடுவான், ஒரு 10 அடிக்கு தூரத்தில் நின்றுக்கிட்டு கத்தி எடுப்பான், இவ்வளோ பெரிய கத்தி, விசுன்னு விதமான போயிடுவான். இவன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவான், சேர்த்து போடுவான். அதெல்லாம் அந்த காலம் கத்தி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டெப் போட்டுக்கிட்டு வர்றதுக்குன்னா. இன்றைக்கி துப்பாக்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் கலரி போயிட்டுலாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் கத்தி சண்டை ஏங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க? துப்பாக்கி வரவரெல்லாம் கத்தி சண்டை தாங்க போட்டுக்கிட்டு இருந்தான். துப்பாக்கி வந்ததுக்கு பிறகு எவன் கத்தி எடுத்துக்கிட்டு யார் இதுக்கு யுத்த காலத்தில் யார் கத்தி எடுத்துகிட்டு போகிறா? துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறா. அதுக்கு முன்னாடி எல்லா போர் வீரர்கள் போகிற கத்தி தானே வச்சுக்கிட்டு போனால். துப்பாக்கி பீரங்கி எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கோட்டையெல்லாம் என்னத்துக்கு அவ்வளோ பெருசாக கட்டினாங்க? யானைகளும் குதிரைகளும் வந்து இடித்து உள்ளே வர முடியாதுன்னு. பேரிக்கு வந்ததுக்கப்புறம் கோட்டை கட்டி என்ன பண்ண போகிறீங்க? போட்டு ஒரு ஐடியா அடிச்சால் இடிஞ்சு உள்ளே போகிறான், என்ன பண்ணுவீங்க? இப்போ எந்த அளவுக்கு மக்களோட இது இருக்குன்னா, அந்த ஒரு காலத்தில் இந்தியன் 1 படம் வரும்பொழுது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஊழல் அதெல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் இந்த காலத்துக்கு அந்த படம் வெளியாகும் போது இந்த வர்மக்கலைகள், இந்த ஊழல் இதெல்லாம் எப்படி சார் மக்கள்கிட்ட பார்க்க? இன்றைக்கி இருக்கிற எந்த ஊழல் அவர் எடுத்துகிட்டு சொல்கிறாருங்கிற பொறுத்து இருக்குது அந்த படத்தினுடைய வெற்றி. அன்றைக்கி இருந்த சில ஊழல்களை எடுத்து சொன்னார், அதை இருந்தது.
இன்றைக்கி அந்த ஊழலில் திருப்பி எடுத்தால் பிரயோஜனப்படாது. இன்றைக்கி இருக்கிற ஊழல்களை வச்சு எடுத்துருந்தாருன்னா காலத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா ஓடும். ஏன்னா 10 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2ங்கிற படம் ஒரு 20 வருஷமாக எடுக்கிறப்பன்னு ஞாபகம் எனக்கு. அந்த படம் எடுக்கும் பொழுது எந்த அளவு சார் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் வந்து அப்போ இருந்த மக்கள் கமல் அப்போ வந்து டாப் ஸ்டார். அப்போ வந்து அந்த ஹீரோயினாக நடித்தவங்களாம் நல்ல இது. ஏஆர் ரஹ்மான் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சேர்ந்தது. படமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் அப்போ சூப்பராக போயிடுச்சு. அந்த படத்தில் இந்த வர்மக்கலை யூஸ் பண்ணது எப்படி சார் மக்கள்கிட்ட பார்க்கப்பட்டுச்சு? ஏன்னா வந்து புதுசாக ஒன்று இருக்கு. யார் அது வந்து இப்போ உங்களாட்ட நாங்கள் வந்து சீரியஸாக பார்க்கல. அடித்தாங்க சேர்த்து போட்டோம், அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு தெளிவு இருந்துச்சா சார் இதுதான் வர்மக்கலை அப்படிங்கிறது? அதை பற்றி நாங்கள் கேர் கூட பண்ணல. கமல் எப்படி கையை வச்சு கொண்டு விட்டார், அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். அதை அனலைஸ் பண்ணல. அந்த சட்டையை எப்படி கிழிச்சிது, அந்த சட்டைக்குள்ளே தோலை எப்படி கிழிச்சிது, அதுக்கப்புறம் குடல் எப்படி அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. குத்தலாம் சேர்த்து போயிட்டோம், அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். வர்மக்கலைகள் பண்ணுறனால 102 வயசு வரை அவர் இருக்காருன்னா வந்து இந்தியன் முதல் பாகம் வந்து எப்போ எடுக்கப்பட்டது கணக்கிட்டு பார்த்தாலே பெரிய வயசாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே சங்கர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லும் போது ஒருத்தவர் வர்மக்கலை பண்ணுறது மூலமாக 102 வயசு 104 வயசு வரை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி சார் இது பண்ணுறது? இருக்கலாம், யாருக்கு தெரியும். வர்மக்கலைங்கிறது சண்டை போடுறதுக்கான கலை. அது ஆரோக்கியத்தை காப்பாற்றுன்னு யார் சொன்னால் தெரியாது. அதுக்கான காரணங்கள் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். நார்மலாக உடற்பயிற்சி செய்வது போல தான் வர்மக்கலையுமா? அது எப்படி சார்? உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி இல்லைன்னா செய்ய முடியாது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குங்க. இருந்ததுனால தான் அந்த கலையை போற்றி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் சிலம்பம் தான் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கத்தி சண்டை தான் போட்டு, அந்த காலத்தில் வேல் தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் யானை மேலே தான் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யானை மேலே அவன் சண்டைக்கு போயிட்டுருக்கான். டேங்க் போயிட்டு இருக்குது. இன்னும் டேங்க் கூட நிறுத்தி விட்டான். பிளேனில் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டுருக்குறான். சண்டை இதெல்லாம் மாறி போச்சுங்க. இன்றைக்கி அங்கே கூட நீங்கள் போக வேண்டியதில்லை. இங்கே உக்காந்துக்கிட்டு நான் அந்த இதை அடையாறுலேருந்து 30வது மைலில் தாம்பரம் இருக்குது. தாம்பரத்தில் இந்த இடத்துல இந்த ஆங்கிளில் அது இருக்குது, அந்த பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் கரெக்ட் பண்ணி பட்டன் அமுத்தினீங்கன்னா அங்கே போய் அடிச்சிடும். நேரில் போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வர்மக்கலைங்கிறது உடற்பயிற்சி போய் தானே சார். இன்றைக்கி அவர் வர்மக்கலையை காட்டுறாருன்னா அந்த பழைய காலத்தை வச்சு காட்டுறது போகலாம். இன்றைக்கி டெக்னாலஜி இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம ஆதார் கார்டு பாக்கெட் இருக்குது இல்லை, இந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஏங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்டர்நெட் போடும்போது போன வருஷம் இந்த நேரத்தில் நீ இதை பண்ணிகிட்டு இருந்தேன்னு ஃபோட்டோ வருது. நான் என்னை பற்றி எவனோ ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. போன வருஷம் இந்த நேரத்தில் யூ ஆர் டூயிங் திஸ்ன்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் வருது. அந்த அளவுக்கு எனக்கு என்ன மறந்து போன விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டை போடுறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் தேவையில்லைங்க. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நடந்த கொலையில் வந்து கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம இன்னும் முன்னேறல சரியான அர்த்தம். வீட்டிலேருந்து முடிச்சிடலாம். எங்களோட கருத்தை பரிமாறுறது ரொம்ப நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Taste the Daily.